செல்வா தோழர் எழுதி இப்ப வெளிவந்திருக்கிற கட்டுரை தொகுப்பு எல்லாத்துக்கும் நாங்க தான் கஷ்டப்படணுமா? நகரை உருவாக்கியோருக்கு வாழ்வதற்கான உரிமை இல்லையா? இந்த கேள்வியை முன்வைத்தே இவருடைய முதல் கட்டுரை ஆரம்பமாகுது. குடிசை பகுதி வாழ் மக்களை வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்துவதும் அதற்கு எதிராக இடதுசாரிகள் குரல் கொடுப்பதுமான கட்டுரை தொகுப்பு தான் இது. சரி, இது ஒண்ணு மட்டும்தான் இல்லாம இவர் கல்லூரி மாணவராக இருக்கும் போதே களப்பணியில இறங்கி போராட்டங்களை பேச ஆரம்பிச்சாரு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளையும் வசதிகளையும் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அவர் களப்பணியில இறங்கி போராடிய போராட்டங்கள்ல கட்டுரையா எழுதுனாங்க. ஏற்கனவே நாளிதழ்கள்ல இணையதளங்கள்ல எழுதின விஷயங்களை இப்போ ஒன்னா தொகுத்து இந்த புத்தகமா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கலையும் கருணாநிதியின் கனவு அப்படிங்கிறதுல ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கு. இந்திய தொழிலாளர்களின் தொடரும் முழக்கம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு. சென்னையில் உயிருக்கு மதிப்பு இருக்கா? லாக்அப் படுகொலைகள் இனியும் தொடரலாமா? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை ஒரு பார்வை, அம்பேத்கர் களம் கண்ட போராட்டங்கள் ஒரு பார்வை, தெருவோர வியாபாரம் அடிப்படை உரிமை, காசா இன படுகொலைகள் மக்களின் மனசாட்சி விழிக்கட்டும், ஐஜாஸ் அகமது பன்முக மார்க்சிய சிந்தனையாளர், நிவாரணம் உண்டா? கல்வித்துறையில் கோவிட் தொற்று உருவாகியுள்ள சவால்கள், இளம் கம்யூனிஸ்டுகளின் அதி அற்புத ஆசிரியர், கடைகளை இடிச்சிட்டாங்களா? கடமை தவறுவது அழகா அதிகாரிகளே. இந்த மாதிரி 30 கட்டுரைகளை ஒரு விஷயத்துக்கும் தேர்ந்தெடுத்து அவர் நடத்திய போராட்டங்களை பத்தி 30 கட்டுரைகள் இதுல இருக்கு. கண்டிப்பா நம்ம என்ன மாதிரி சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன மாதிரி அரசியல் நிலவரங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அரசியலுக்கும் மக்களுக்குமான நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, போராட்டங்கள் என்னங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமா? உண்மையா நடந்த சம்பவங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் புரியணும், நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரணும். அந்த சம்பவங்களை நடந்த போராட்டங்களை பத்தி தான் இந்த கட்டுரை தொகுப்பு. செல்வா தோழர் எழுதிய எல்லாத்துக்கும் நாங்க தான் கஷ்டப்படணுமா? கண்டிப்பா வாங்கி படிங்க.